அது ரிங் ஆஃப் ஆனரோட கான்ட்ராக்ட் வந்து 2018 முடியுது உங்களுக்கு. அதே போல் நான் சொன்ன ஒரு பையன் வந்து சின்ன வயசில் வந்து ரெஸ்லிங்னாலே WCW WWF மெர்ஜில் வந்து ரொம்ப இதானா, அவன் வந்து ரொம்ப WCW மிஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லி அவனும் கரெக்டாக ரெஸ்லிங் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2018 இருக்கான். கரெக்டாக இவனுங்களை வந்து ஹையர் பண்ணுறான். ஹையர் பண்ணி ஒரு பெரிய ரெவல்யூஷனே ஸ்டார்ட் ஆகுது 2019 அந்த டைமில். ஸோ டோனி கான்கிட்ட பணம் இருக்குது, ரெஸ்லிங் இவனுங்கள்ட்ட கான்ட்ராக்ட் முடியுது இவனுங்களுக்கு. அதே போல் ரிங் ஆஃப் ஆனர் வந்து இவனுங்களோட கிரியேட்டிவ் டிசிஷன்ஸ் நிறைய வந்துட்டு அப்ரூவ் பண்ண மாட்டானுங்க. ஸோ வந்து இவனுங்களுக்கும் WWE போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா தீஸ் கைஸ் வாண்ட் டு மேக் their wrestling லைக் WCW. ஸோ இவனுங்களுக்கு வந்து வின்ஸோட அந்த மொனாபொலி பிடிக்கல, இவனுங்களோட ஸ்டோரி லைன்ஸ் பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப தான் டோனி கான் கூட அக்ரிமெண்ட் இது பண்ணி கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறானுங்க. ஸோ சைன் பண்ணி தான் AEW ஃபார்ம் ஆச்சு, ஆல் எலைட் ரெஸ்லிங். ஸோ இந்த எலைட்டுங்கிறது வந்து இவனுங்களோட நேம். லைக் புல்லட் கிளப்புக்கு அப்புறமா இந்த சப் குரூப் இருக்கானுங்கல்ல, இவனுங்க வந்து எலைட்ஸ் அப்படிங்கிறது இவனுங்களோட நேம். லைக் யங் பக்ஸ், கென்னி ஒமேகா அந்த மாதிரி ஆளுங்க. ஸோ இவங்களை வந்துட்டு ஹையர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளே என்ன ஆகுதுன்னா கோவிட் வந்துடுது. கோவிட் வந்துடுது. ஸோ இவனுங்க பிளான் பண்ணது அந்த இது எதுவுமே வந்துட்டு நடக்காத மாதிரி போகிற மாதிரி ஃபீல் ஆகுது இவனுங்களுக்கு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த TNT சொன்னல, லைக் இந்த WCWயோட டிவி டீல் கொடுத்தவனுங்க, அவனுங்களோட திருப்பி சைன் பண்ணுறான். ஸோ அயன் என்னன்னா எந்த ப்ரமோஷனை வந்து இவன் சின்ன வயசில் வந்து எந்த சேனலில் பார்த்தானோ இவனோட ப்ரமோஷனை வந்துட்டு அதே சேனல் வந்துட்டு டிவி டீல் சைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து இவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ரெஸ்லருக்கு வந்து சம்பளம் கொடுத்துடலாம், ஏன்னா டிவி டீல் சைன் பண்ணி